பாத்ரூம்ல இருந்து எடுத்த அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஷெட் இருக்கிற அந்த காலி இடத்துக்குள்ள போட்டு தான் அடி 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 அடின்னு மரண அடி அடிச்சிருக்காங்க. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடிப்பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மடப்புறத்தில் இருக்கக்கூடிய அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் திருக்கோவிலுங்கிறது இதுதான். இந்த கோவில்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில காவலரா அஜித்குமார் வேலை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. உண்மையிலேயே கோவிலுக்குள்ள இந்த கோவில் பிரகாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வயதான அந்த அம்மையார வீல் சேர்ல கூட்டு போறதுக்கு அந்த சகோதரர் உதவி பண்ணிருக்கிறார். அப்ப உதவி பண்ணும் போது காவலர்கள் அடித்த வீடியோவை, பாத்ரூம்ல இருந்து எடுத்த அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஷெட் இருக்கிற அந்த காலி இடத்துக்குள்ள போட்டு தான் அடி 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 அடின்னு மரண அடி அடிச்சிருக்காங்க. லத்தியை பயன்படுத்தியிருக்காங்க, கம்பியை பயன்படுத்தியிருக்காங்க, பிளாஸ்டிக் பைப்பை பயன்படுத்தியிருக்காங்க, செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே கேமரா இருக்கக்கூடியதுதான். ஆனால் சம்பவம் நடந்த அஜித்குமார அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த அறநிலைத்துறையை சார்ந்த அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய கேமராக்களை இந்த படுகொலை நிகழ்ந்ததுக்கு அப்புறமா காவலர் எடுத்துட்டு போய் அதோட ஃபுட்டேஜ் எல்லாருமே மறைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அறநிலைத்துறையிலிருந்து ஒருத்தரை கூட இந்த கொலை வழக்குல ஏன் சேர்க்கல, ஏன் கைது செய்யல. 5 காவலர்களை இப்ப வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அடிக்கிறதுக்கு பயன்படுத்திய அந்த காவலர்களின் வாகனத்தை ஓட்டின காவலரை இப்ப வரைக்கும் கைது செய்யல. வணக்கம். ஆனால் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞரை போலீஸார் அடி பயங்கரமாக தாக்குனதில் தான் நேற்றுலேருந்து முந்தானத்துலேருந்து ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இடம், சம்பவம் நடந்த இடம் இந்த இடம் தான். இந்த கோயிலுக்கு வந்தவங்கள தான் அவங்க விட போனாலும் பல சர்ச்சை இருக்குது. இல்லை எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? அதாவது மடப்புறத்தில் இருக்கக்கூடிய அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் திருக்கோவிலுங்கிறது இதுதான். இந்த கோவிலில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காவலராக அஜித்குமார் வேலை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது அவர் வேலைக்கு சேர்ந்து இப்போ ஒரு 3 மாதம்தான் ஆகுது. ஒப்பந்த அடிப்படையில் சேர்ந்துருக்கிறார். 3 மாதம்தான் ஆகுது. இதுவரைக்கும் அரசு சம்பளம் கூட கொடுக்கல. அந்த ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் கூட இன்னும் கொடுக்கல. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய சாமி கும்பிட வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு இந்த கோவிலுக்கு உள்ள பாதுகாப்புக்காகத்தான் அவரோட வேலை. 10,000 ரூபா சம்பளம், மாத சம்பளமே வெறும் 10,000 ரூபா தான். அப்போ இந்த புகாரளித்த பெண்மணி சாமி கும்பிட்றதுக்காக இந்த கோவில் வாசலுக்கு காரில் வந்திருக்காங்க. வயதான அவங்க தாயார் வந்திருக்காங்க. அப்போ அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால கார் அங்கேருந்து எடுத்து பார்க்கிங்கில் கொண்டு போய் விடுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அஜித்குமாருக்கு உண்மையிலேயே கார் ஓட்ட தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அருகில் இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே கடைகள் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவருக்கு தெரிந்த உள்ளூர் பிரமுகர்கிட்ட சொல்லி வண்டியை எடுத்து விட சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க எடுத்து கொண்டு போய் விடுறாங்க. நேரம் அவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வராங்க. சாமி கும்பிட்டதுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு காரில் வச்சுருக்கக்கூடிய நகையை காணும், பணத்தை காணுங்கிற ஒரு புகாரை சொல்கிறாங்க. இதற்கிடையில் உண்மையிலேயே இதெல்லாம் சேனல்கள்லையும் டிவிகள்லையும் இந்த மாதிரி தகவல்கள் வந்தால் கூட உண்மையிலேயே கோவிலுக்குள்ளே இந்த கோவில் பிரகாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வயதான அந்த அம்மையாரை வீல் சேரில் கூட்டு போகிறதுக்கு அந்த சகோதரர் உதவி பண்ணியிருக்கிறார். அப்போ உதவி பண்ணும்போது, அதாவது படித்த இளைஞர், அப்போ நான் ஏன் உங்களுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலையோ ஏதோ அந்த சகோதரர் ஒரு 500 ரூபா அந்த அம்மனிட்ட பணம் கேட்டதாகவும் அதை அவங்க கொடுக்க மறுத்ததாகவும், அந்த 500 ரூபாய அந்த சகோதரர் கேட்ட விதம் சரியில்லைங்கிற மாதிரி அந்த பெண்மணி ஆரம்பத்தில் அந்த பையன்கிட்ட வாய் தகராறாக முற்றியிருக்கு. அதை இங்கே அருகில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்துக்காரங்க, கடைக்காரங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு தான் அந்த பெண்மணி அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்ததாகவும், அதன் பின்பு அறநிலைத்துறையை சார்ந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் அஜித்குமாரை காவலர்கள்ட்ட ஒப்படைச்சதாகவும் சொல்லப்படுது. அப்போ அந்த காவலர்கள் விசாரணைங்கிற பேரில் இந்த பெண்மணி புகார் அளிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு
இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் அந்த நிகிதாங்கிற அந்த பெண்மணியை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்படுது. அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே வந்து மோசடி புகாரெல்லாம் அந்த பெண்மணி மேலே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அவங்க மேலே மோசடி புகார் இருக்கா அல்லது அவங்க வேறு யாரு கூடயாவது வேறு மாதிரி விஷயங்களில் பழகிருக்காங்களாங்கிற விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. என்னை பொறுத்த மட்டும் அஜித்குமார் மேலே கொடுத்த அந்த புகார் பொய் புகார். அப்போ அந்த பொய்யான ஒரு புகாரை விசாரணைக்கு எடுத்தோங்கிற பேரில் தலைமைச் செயலகத்திலிருந்து உள்ள அதிகாரி முனைப்போடு செயல்பட்டு அந்த பெண்மணி எனக்கு வேண்டியவங்க, அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டதுனால தான் மாவட்ட எஸ்பி அவர்கள் இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய டிஎஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்து டிஎஸ்பி அவர்கள் ஒரு தனிப்படை அமைச்சிருக்கிறார். ஆனால் தனிப்படை அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதுல்ல. இதுவரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த தனிப்படையவே நேற்று வந்து காவல்துறை உயரதிகாரிகள் அந்த தனிப்படையெல்லாம் வந்து யாரும் வச்சுக்கக்கூடாது, இனிமேல் அந்த மாதிரி தனிப்படைலாம் கிடையாது, இனிமேல் அந்த மாதிரி ஒரு தனிப்படை அமைக்கணும், ஒரு வழக்கோட உண்மைத்தன்மை ஆராயணும் அல்லது குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு வேணும் அப்படின்னா உயர் அதிகாரிகளோட பரிந்துரைப்படி முறையாக செய்யணும், முறையாக கையாளணும், முறையான முறையில் விசாரணை பண்ணணும்னு இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு உயிர் பறிபோனதுக்கு அப்புறமா தான் காவல்துறையினருக்கு ஞானோதயம் பிறக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே பொதுமக்கள்கிட்ட வந்திருக்கு. சரி, அந்த பெண்மணி ஏதோ புகாரை கொடுத்துருக்காங்க, ஒரு காவல் உயர் அதிகாரி என்ன பண்ணணும்? உண்மையிலே அந்த பெண்மணி கொடுத்துருக்கிற புகார் உண்மையா? அவங்க உண்மையிலே நகை கொண்டு வந்தாங்களா, பணம் கொண்டு வந்தாங்களா, அந்த நகையை அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிறதுக்குள்ள ரசீதெல்லாம் இருக்கா, அவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்களா அல்லது டிரான்சாக்ஷன் மூலமாக வாங்கியிருக்காங்களா? இது வந்து பொதுவாக உள்ளது. ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே புகார்தாரராக போனாலும் சரி அல்லது புகார் சாட்டப்பட்டவராக போனால் கூட என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கணுமோ அதெல்லாம் சமர்ப்பிக்கணும். அப்போ அந்த பெண்மணிகிட்ட ஏன் காவல்துறை உயரதிகாரிகள் வாங்கலை? அப்போ பொத்தாம் பொதுவாக அஜித்குமாருங்கிற அந்த இளைஞர் நிகிதாங்கிற அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வேலையை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை ஒரு குற்றவாளியாக தீர்மானித்து அந்த பையன் மேலே பிரேம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தனிப்படைங்கிற அந்த காவலர்கள் எந்த ஒரு காவலர்கள் போடக்கூடிய காக்கி யூனிஃபார்ம் இல்லாமல் டிஷர்ட்டு அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறையோட வாகனத்தில் இங்கிருந்து அழைச்சிட்டு போய் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் விசாரிக்காங்க, ஸ்டேஷனில் வச்சு லத்தியால் அடிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கம்பிகளாலும் கட்டைகளாலும் அடிக்கிறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு அடிக்கிறாங்க, அங்கே வச்சு விசாரிக்கிறாங்க. அங்கே வச்சு விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜித்குமாரோடைய சகோதரர் நவீன்குமாரை வீட்டில் போய் கூப்பிட்டு வராங்க. வீட்டில் போய் கூப்பிட்டு வந்து அஜித்குமார் முன்னாடியே நவீன்குமாரையும் சத்தம் போடுறாங்க, உங்கள் அம்மா மேலே நாங்கள் கஞ்சா வழக்கு போட்டுருவோம், உன் அண்ணனை ஒழுங்காக நகையை கொடுத்துட சொல்லு அப்படிங்கிறாப்புல. எடுத்திருந்தா எங்கள் அண்ணன் கொடுத்துருவாப்புல, அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க நாங்கள் கிடையாது, நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கோம் சார், நான் இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், அவன் கோவில் வேலை இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். ஒரு கோவிலில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்கன்னா பொறுப்பான ஆளை தான் போடுவாங்க, நீங்கள் ஊரில் யாருக்கிட்ட வேணாலும் விசாரித்து பார்த்துக்கோங்க, ஏன் நீங்களாம் லோக்கல் காவலர்கள் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட அந்த சகோதரர் முறையிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த தனிப்படை காவலர்களுக்கு தொடர்ந்து மேலதிகாரிகள்கிட்ட இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஃபோனில் அவங்க சொல்ல இவங்களோட அடி நவீன்குமார் மேலேயும் திரும்புது, நவீன்குமாரையும் அடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நவீன்குமாருக்கு ரத்தக்கட்டு இருக்கு. ஆனாலும் தன்னோட சகோதரர் படுகொலை ஆகியிருக்காப்லேங்கிற இந்த துக்க நிகழ்வில் எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வராங்க, ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வாராங்கங்கிறதுனால அந்த வேதனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நவீன்குமார் இருக்கார். ஆனால் அந்த அந்த ஹாஸ்டல்ல இருந்து அங்கே விசாரணையை முடிச்சுட்டு அதே காவலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தனிப்படை காவலர்கள் இந்த இருக்கிற அறநிலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட இந்த அலுவலகத்துக்கு தான் கூப்பிட்டு வராங்க. இந்த அலுவலகத்தோட வாசல் அந்த இருக்குது, அந்த வாசல் வழியாக காரை உள்ளே விட்டுட்டு அங்கேருந்து இறக்கி இப்போ அதாவது மாண்புமிகு நீதிமன்றம் அந்த இடத்த வந்து தடை போட்டிருக்கிறதுனால இப்போ நம்ம அங்கே உள்ளே போகலை, அந்த பேரிகால்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த பில்டிங்கோட அப்படி பின்புறம் நீங்கள் அந்த காவலர்கள் அடித்த வீடியோவை
அந்த பாத்ரூம்ல இருந்து எடுத்த அந்த வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 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 அலுவலகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் வழியாக தான் எடுத்திருக்காங்க. இந்த பில்டிங்கோட அப்படி பின்புறம் தான் அந்த ஷெட்டு இருக்கிற அந்த காலி இடத்துக்குள்ள போட்டு தான் அடி 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 அடின்னு மரண அடி அடிச்சிருக்காங்க. லத்தியை பயன்படுத்தியிருக்காங்க, கம்பியை பயன்படுத்தியிருக்காங்க, பிளாஸ்டிக் பைப்பை பயன்படுத்தியிருக்காங்க, செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஆதாரப்பூர்வமா இந்த உண்மைகளை எல்லாம் பார்த்தவர்கள், நேரில் கண்டவர்கள், இத காதால் கேட்டவர்கள் எல்லாருமே சாட்சிகளாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள்ட்ட, இந்த வழக்கை நடத்தக்கூடிய நீதியரசர்கள்ட்ட எடுத்து கூறியிருக்காங்க. இங்க சிசிடிவின்னு ஒன்று உண்டாமனா அது இப்போ இல்லை எடுத்துட்டாங்கன்றாங்களே, அப்படி ஒன்று உண்மையா? அதாவது பொதுவாகவே பொதுவான இடங்கள்லே காவல் நிலையத்தை சார்ந்த ஆய்வாளர்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேமரா வைங்கன்னு சொல்லி, பொதுவாக இருக்கக்கூடிய தனியாருக்குள்ள இடங்களாக இருந்தாலும் சரி, அரசு இடங்களாக இருந்தால் அது பொதுவாகவே அரசு இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே கேமரா இருக்கக்கூடியது தான். கேமராவோட நம்ம கோவிலுக்குள்ளே நுழையக்கூடிய நுழைவாயிலில் பார்த்தீங்கனாலே கேமரா இருக்கும், பிரசித்தி பெற்ற கோயில். ஆனால் சம்பவம் நடந்த அஜித்குமாரை அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த அறநிலைத்துறையை சார்ந்த அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேமராக்களை இந்த படுகொலை நிகழ்ந்ததுக்கு அப்புறமா காவலர் எடுத்துட்டு போய் அதோட ஃபுட்டேஜ் எல்லாருமே மறைச்சிருக்காங்க. அப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே மாண்புமிகு நீதியரசர்கள் வழக்கிற்கு அதெல்லாம் முக்கியமான ஆவணங்கள்னு சொல்லி அதெல்லாமே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் மறைக்கப்பட்டாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் அதெல்லாமே கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலை அஜித்குமாரை தாக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு என்ன வந்திருக்கு? 5 காவலர்களை இப்போ வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அடிக்கிறதுக்கு பயன்படுத்திய அந்த காவலர்களின் வாகனத்தை ஓட்டின காவலரை இப்போ வரைக்கும் கைது செய்யலை. அதே போல் காவல் ஆய்வாளர் இதுவரை கைது செய்யப்படலை. டிஎஸ்பி இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. மாவட்டத்தோட எஸ்பி தற்காலிகமாக பணி நீக்கம் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நிரந்தர தீர்வல்ல. அவரையும் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்படணும். பணி நீக்கம் கூட இல்லைன்னா தற்காலிகமாக இதுதான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களை அனைவரையும், இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும், இந்த கொலை வழக்குக்கு உதவி செய்த அனைவரையுமே, கொலை வழக்கில் சேர்த்து அனைவரையுமே கைது செய்யணும். இதுவரைக்கும் அறநிலைத்துறையை சார்ந்த ஒருவர் கூட கைது செய்யப்படலை. ஒரு கோவில் நிர்வாகத்துக்குள்ள காவலர்கள் அதுவும் யூனிஃபார்ம் இல்லாமல் ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் அறநிலைத்துறையிலிருந்து ஒருத்தரை கூட இந்த கொலை வழக்கில் ஏன் சேர்க்கலை, ஏன் கைது செய்யலை? அறநிலைத்துறையில் வேலை செய்யக்கூடிய அவர்கள் தான் இந்த கொடூர கொலையாளி காவலர்களுக்கு அந்த மிளகாய் பொடியை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. தண்ணி கேட்டது கூட தண்ணி கொடுக்கல. மிளகாய் பொடியை வாங்கி கொண்டு போய் கொடுத்ததே அந்த அறநிலைத்துறையோட வேலை செய்யக்கூடியவங்க தான். இது அப்படியே நம்ம விட்டோம்னா அந்த சாத்தாங்குளம் மேட்ரு மாதிரி இது 5 வருஷமா தாண்டி போய்கிட்டு இருக்கு. அஜித்குமார் மாதிரி நாளைக்கு விஜய் சாவாரு, நாளைக்கு சிவகார்த்திகேயன் சாவாரு. ஒவ்வொருத்தர் சாகுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதோ அல்லது நீதி வேணும்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் உரிய தீர்வு உடனே கொடுத்தால், மாண்புமிகு நீதியரசர்கள் சாத்தாங்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பண்ணி படுகொலையில் உடனடியாக நீதியை வழங்கியிருந்தா அந்த சாத்தாங்குளம் கேஸில் இருக்கக்கூடிய கொலையாளி காவலர்கள் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனையை வழங்கியிருந்தாலோ அல்லது அவங்க சாகிற வரைக்கும் சிறையில் இருக்கணும்னு சொல்லி ஆயுள் தண்டனையை வழங்கியிருந்தாலோ இந்த சம்பவம் அஜித்குமார் காப்பாற்றப்பட்டிருப்பார். காவலர்கள் பயப்பட்டிருப்பாங்க. இனிமே ஒரு பொதுமக்களை அடித்தா பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க, சட்டத்தை மதித்து நம்ம நடக்கணும், நீதிமன்றம் நம்ம தலையில் கொட்டும், நீதித்துறை நம்மளை தீவிரமாக தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் காவலர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுது? சாத்தாங்குளத்தில் அப்பாவையும் மகனை அடித்த அந்த கொலைகார பாவிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அரசாங்கம் சம்பளத்தில் அவங்க ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசாங்கம் சம்பளம் அடித்து கொன்னா கூட கிடைக்குங்கிற எண்ணம் காவலர்களுக்கு இருக்குது. அந்த நிலை முதல்ல மாறணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு முதல்வர் சாத்தாங்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய
கொலையாளி காவலர்களுக்கு உடனடியாக சம்பளத்தை உடனடியாக நிறுத்தணும். அவர்களுக்கு உரிய நீதி உடனே கிடைத்திட தமிழகத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட வழக்க விசாரணையை சாட்சிகளை தினமும் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வலியுறுத்தணும். அதே போல அஜித்குமாரோட இந்த கொடூர படுகொலைக்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனையை, எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்கார வழக்கில் ஞானசேகரனுக்கு கூடிய விரைவில் இதே திமுக அரசாங்கம் தண்டனை வாங்கி கொடுத்துச்சோ அதை விட சிறப்பாக இந்த வழக்கை துரிதப்படுத்தி நடத்தி கொடுமையான தண்டனையை வழங்கணுங்கிறத தான் இந்த நேரத்தில் எல்லாரும் கேட்கிறோங்கிறத தான் கூற கடமைப்படுறேன். நன்றி. நன்றி. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.